ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெஸ்டல் ப்ரோப். இன்றைக்கி நம்ம வெஸ்டல் ப்ரோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஹவு டு ஸ்டடி, அதாவது வந்து இப்போது எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. மே மாதம் முடிஞ்சோடனே ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து செமஸ்டர்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ அப்போ அந்த செமஸ்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வந்து செமஸ்டர்ஸ் வந்து வரப்போகுது. அன்ஆனுவல் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி நம்ம எழுத போகிறோம், அன்ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு செமஸ்டரும் ஒரு பதிவில் வந்து நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த பதிவுகள் வந்து நல்லபடியாக நிறைய பேர் வந்து ரீச் அடைஞ்சு அவங்க வந்து அதில் அந்த பதிவில் இருக்கிற விஷயங்களை வந்து அவங்க பயன்படுத்தி அவங்க நல்லபடியாக வந்துட்டு அவங்களோட அடுத்த செமஸ்டரை வந்துட்டு நோக்கி செல்றதுக்கு, அரியர் இல்லாமல் அடுத்த செமஸ்டரை கடந்து போகிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எப்படி நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி படிக்கிறது அப்படின்றது தான் நம்மளோட தலைப்பு. ஸோ வாங்க நம்ம வந்து தலைப்புக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான நல்ல பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற அந்த தலைப்பு வந்து ஹவு டு ஸ்டடி இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ நம்ம இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அதை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தியரி, இன்னொன்று வந்து ப்ராப்ளம், இன்னொன்று வந்து ப்ராப்ளம் கம் தியரி, அண்ட் அனதர் ஒன் இஸ் ப்ராப்ளம், டெரிவேஷன் அண்ட் தியரி. ஸோ இப்படி 4 மாதிரியாக 4 டைப்பாக நம்ம அதை வந்து பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா தியரி. ஸோ தியரி அப்படின்னு வரும்பொழுது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தியரி அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதலாம், அந்த மாதிரி எழுதுனா நமக்கு வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்து வந்திருக்கு. ஸோ அது முதல்ல தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தியரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் முதல்ல வந்து பண்ண வேண்டிய விஷயம் எப்படி நம்ம படிக்க போகிறோம். ஸோ முதல்ல 5 யூனிட் தான். அதை வந்து பிளைண்டாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 5 minutes ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஹாவ் டு டிசைட் விச் யூனிட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி. ஸோ முதல்ல அந்த 5 யூனிட்டில் 3 யூனிட்டை வந்து நீங்கள் முதல்ல ஃபுல்லாக தரவாக படிச்சிடணும். அது எதுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம வந்து முதல் யூனிட்டு எப்பயுமே நம்ம எப்படி அதை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து சிலபஸில் வந்து வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். எந்த யூனிட்டுக்கு வந்து சிலபஸோட கவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சிலபஸ் வந்து கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கோ அந்த யூனிட்ஸை நம்ம வந்து பிக் பண்ணுறது ரொம்பவே நமக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து அந்த யூனிட்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட கண்டென்ட்டே ரொம்ப கம்மி. ஸோ 2 லைன் 3 லைன் தான் சிலபஸ் இருக்குது அப்படின்னா அந்த 3 லைனில் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 16 மார்க்குக்கு மேலே நமக்கு வரப்போகிறதில்ல. ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து அதை ஈஸியாக நம்மளால் வந்து படிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு வந்து பிடித்தமானதாக இருக்கோ அந்த யூனிட்ஸை வந்து நீங்கள் வந்து முதல்ல செலக்ட் பண்ணி அதில் 3 யூனிட்டை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இல்லை வந்து இந்த யூனிட்ஸ் வந்து பெருசாக இருக்குது, ரொம்ப என்னால் படிக்க முடியல அப்படின்ற யூனிட்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து 2 ஹாஃபாக பிரிச்சிடணும். 50-50% பிரிச்சிடணும். அதில் ஃபஸ்ட்டு ஹாஃப்லேருந்து ரிப்பீட்டடாக வந்திருக்க கொஷின்ஸு, அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேருந்து ரிப்பீட்டடாக வந்திருக்க கொஷின்ஸு, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து பிக் பண்ணி அதை படிச்சுக்கணும். ஸோ அதில் ஒரு 5 கொஷின், இதில் ஒரு 5 கொஷின், டோட்டலாக 10 கொஷின்ஸ். இதை படித்தா வேறு எதுவும் வராது அப்படின்ற மாதிரி படிச்சுக்கணும். இல்லை எனக்கு இதுவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஹாஃப் எடுத்து அந்த ஹாஃபில் எதையுமே விடாமல் கொஷின்ஸ் பார்க்கக்கூடாது, எந்த சின்ன டைட்டில் கூட விடக்கூடாது, சின்ன ஒரு லெட்டரை கூட விடக்கூடாது. அப்படி நம்ம ஒரு ஹாஃபை வந்து படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ தியரி எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரியான ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் அப்படின்னு வரும்பொழுது முதல்ல 5 யூனிட்டு, அந்த 5 யூனிட்டில் இதே மாதிரி சின்ன யூனிட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி 3 யூனிட்டை படிச்சுக்கணும். அந்த 3 யூனிட்டில் படிக்கும் பொழுது முதல்ல ஃபார்முலா, டெரிவேஷன்ஸ், அது எப்படி வந்து அந்த எந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து மைண்ட் மேப் போட்டுக்கணும். இந்த யூனிட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த யூனிட்டில் என்னென்னலாம் இருக்குது, அந்த இந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஹியூமன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து என்னென்னலாம் இருக்கும், பிரெயின் இருக்கும், செல்ஸ் இருக்கும், டிஷ்யூ இருக்கும், அதுக்கப்புறம் வந்து லெக்ஸ் இருக்குது, பிளட் சர்க்கிள்ஸ் இருக்குது, பிளட் செல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ரத்தம் இருக்குது, ரத்த நாளம் இருக்குது, கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது, கண்கள் இருக்குது, மூக்கு இருக்குது, தொண்டை இருக்குது, நாக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்ட்டு, கிட்னி, லிவர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு மைண்ட் மேப் வந்து ரெடி பண்ணணும். இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலா எங்கே வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது இப்படின்றத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணணும் 5 யூனிட்டுக்கும்.
ஸோ நான் இந்த சம்மு போடணும் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்முலா வந்து எனக்கு தேவை, அந்த ஃபார்முலாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, கொஸ்டின்ஸில் இருந்து முதல்ல கிவன் டேட்டாவை எடுக்கணும், அந்த கிவன் டேட்டா வந்து எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த சப்ஸ்டியூட் பண்ண விஷயத்தை வந்து நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்குன்றத விஷயத்தை நம்ம பார்க்கணும், அது எதில் இருந்து நமக்கு எந்த ஃபார்முலா மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ப்ராப்ளமேட்டிக் படிக்கிறதுக்கான மெத்தட். இதே மாதிரி அந்த மீதி இருக்கிற 2 யூனிட்டுக்கு நீங்கள் ஹாஃப் செலக்ட் பண்ணி எந்த ஹாஃப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து படித்து ஒரு 4 யூனிட்ஸ் படித்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 மார்க்ஸ் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து ப்ராப்ளம் பார்த்தாச்சு, தியரி பார்த்தாச்சு. ப்ராப்ளம் கம் தியரி அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக எந்த யூனிட்டில் ப்ராப்ளம் வருதோ அந்த யூனிட்டை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சார் எனக்கு ப்ராப்ளம் தான் சார் நல்லா வரும் அப்படின்றவங்க வந்துட்டு ப்ராப்ளம் நல்லா படிச்சுட்டு தியரியை வந்துட்டு ஒரு யூனிட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 3வது டைப் வந்து படிக்கிறதுக்கான மெத்தட். 4வது டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம், தியரி, டெரிவேஷன் இது எல்லாமே இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல 3 யூனிட்டை நல்ல தெளிவாக படிச்சிடணும். ஃபஸ்ட்டு தியரி, அதுக்கப்புறம் அதில் இருக்க டெரிவேஷன், அதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபார்முலா. இதுக்கு நான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எதை சொல்லுவேன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி அப்படின்ற பேப்பரை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தியரி இருக்கும். தியரியாக கொஷின் எடுக்கலாம்னா தியரியாக எடுக்கலாம், டெரிவேஷன் எடுக்கலாம்னா டெரிவேஷன் எடுக்கலாம், ஃபார்முலாவாக மட்டும் வந்து யூஸ் பண்ணி சம்ஸு போடணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான 3 விஷயங்களுமே ரொம்ப ஈக்குவலாக வந்து கொடுத்துருக்க அந்த சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி. ஸோ வெறும் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், டிஓஎம், தியரி ஆஃப் மிஷின். ஸோ டெரிவேஷன்ஸ் கம் ப்ராப்ளம் அப்படின்னாலும் தியரி ஆஃப் மிஷின்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம எஸ்ஓஎம் எடுத்துக்கலாம். தியரி மட்டும் அப்படின்னா எம்டி எடுத்துக்கலாம், அதுக்கடுத்து பிஓஎம் எடுத்துக்கலாம், டிக்யூஎம் எடுத்துக்கலாம், ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் எடுத்துக்கலாம், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து வெறும் தியரியில் வந்துடும். ஸோ டிஎஸ்பி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸ் இருக்குது, நெட்வொர்க் டோபாலஜி இருக்குது, ஏஎம்எல் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான பைத்தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து டிபிஎம்எஸ் எல்லாம் தியரி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து முதல்ல கலெக்டிவாக எடுத்துகிட்டு அதில் வந்து உங்களுக்கு எந்த விஷயங்கள் முதல்ல படிச்சிருக்கு, அதாவது இப்போ அந்த 4-5 யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டில் முதல்ல என்ன இருக்குன்ற விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தியரி படிக்கணும். அடுத்து அந்த தியரி மூலயமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத வந்து நம்ம எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா டெரிவேஷன் படித்து அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தென் இந்த தியரி டெரிவேஷன் ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து போடுறதுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் வந்து மக்கப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கலெக்டிவாக எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது இதெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு சொன்னீங்க, ஆனால் எப்போ படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு சொல்லலையே, என்னால் படிக்க உட்கார முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா முதல் விஷயம் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நான் சொல்கிறது வந்து இன்டோர் கேம்ஸ் கிடையாது, அவுட்டோர் கேம்ஸு. உங்களோட வேர்வை வந்து சிந்தி நீங்கள் விளையாடக்கூடிய ஒரு கேம், ஒரு ஷட்டிலாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற கேம்ஸு, செஸ்ஸு, ஷட்டில். அவுட்டோர் கேம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஷட்டில் வந்து ரொம்பவே வந்து ப்ரிஃபரபிள் ஷட்டில். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம விளையாடும் பொழுது மேபி வந்து ஃபிசிக்கல் இன்ஜுரி வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அத்லட்டிக்காக இருந்தாலோ இல்லை வந்து ஒரு பிளேயராக இருந்தாலோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்வெட் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓடுறது, ஜாக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு உடலில் இருந்து தேவையற்ற கொழுப்புகள், தேவையற்ற விஷயங்கள்லாம் வெளில போயிட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். ஸோ அப்படி நம்ம வந்து சுரந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு பிளான் போட்டு அந்த மைண்ட் மேப்பில் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த விஷயத்தை கரெக்டாக இன்றைக்கி பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி செக்லிஸ்ட்டில் வந்து டிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஹேபிட்ஸை நீங்கள் மாற்றிக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி இப்போ வந்து நம்ம ஒரு ஷெடியூல் போடுறோம் அப்படின்னா மார்னிங் வந்துட்டு 4 to 6 முடியுமா அப்படின்னு பார்க்கணும், பழக்கத்துக்கு கொண்டு வரணும். நைட்டு வந்து 10 மணி to 11 மணிக்குள்ளே தூங்குறதுக்கு உங்களுக்கு பழக்கத்துக்கு ரொட்டீனுக்கு வந்து கொண்டு வந்துடணும். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக தூங்கணும். நீங்கள் எந்தளவுக்கு தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிரெயின் செல்ஸ் வந்து நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகும். அந்த பிரெயின் செல்ஸ் ரொம்பவே ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ரொம்பவே நல்லபடியாக வந்து அது வந்து ரெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற விஷயத்தை அது உடனடியாக வந்து ஏற்றுக்கிட்டு அதை வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ ரோம்லேருந்து ரேமுக்கு அதை வந்து ஷிஃப்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஒரு நிதானமான ஒரு மனநிலையும்
நமக்கு என்ன வேணுன்ற மனநிலையும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணுங்கள், விளையாடுங்க. விளையாண்டு முடிச்சுட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து அமைதியாக வந்து கண்ணை மூடி உட்காருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து முதல்ல வந்து வந்துட்டு போகும் மைண்டில். அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து ஓர கட்டிட்டு, ஒரு நாள் வந்து கண்டிப்பாக எதுவுமே இல்லாமல் அந்த 10 நிமிஷமும் சைலண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கீங்க, மிதந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் இருக்குது. அதில் எதுவுமே தெரியல, ஒயிட்டாக தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கேட்குது. இப்போ வந்து உங்களோட ஹார்ட் பீட்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்துட்டு ஆரா வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே மனதில் பதியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் நைட்டில் எனக்கு படித்ததான் ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது, படிக்க முடியுது, யாருமே இல்லை, ஸோ அந்த நேரத்தில் என்னால் படிக்க முடியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 11 வரைக்கும் படிங்க. அதுக்கப்புறம் வந்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி காலையில் வந்து 4:30 to 6 வந்து படிக்கிறதுக்கு பாருங்கள். இந்த 4:30 to 6 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதுமையான விஷயங்களை படிக்கணும். இரவு நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலைல படித்த விஷயத்தை ரீகால் பண்ணி பார்க்கலாம், இல்லை வந்து படம் வரைஞ்சி பார்க்கலாம், டயக்ராம் போடலாம். புதுமையாக படிக்கிறதுக்கு வந்து நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 6 to 7, மார்னிங் வந்து 4:30 to 6. ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு எனர்ஜி வந்து அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். ஸோ நம்ம வந்து 3 மாதம் தான் நமக்கு வந்து காலேஜஸ் நடக்குது. ரிமைனிங் இருக்க 3 மாதம் எக்ஸாம்ஸு, லீவு, எக்ஸாம் ஹாலிடேஸ் அந்த மாதிரி போயிடுது. ஸோ அந்த 3 மாதத்தில் நம்ம படிக்கிற விஷயத்த அடுத்த ஒரு மாதத்தில் நம்ம வந்து ரீகால் பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து படித்து அதை நம்ம பாஸ் பண்ணணுன்றது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்ட்டான செமஸ்டரில் நம்ம இருக்கும் பொழுது, ஈவென்ட் செமஸ்டர்ன்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ 84 days தான் இருக்கும். ஸோ இந்த நாட்களில் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த செமஸ்டரை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு நமக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். முதல்ல நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அந்த எதெல்லாம் நம்ம படிக்கணும், எந்த விஷயங்கள்லாம் படிக்கணும், எதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து படிக்கணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளால் வந்து படிக்கிறதுக்கு உட்கார முடியும். ஸோ இதே மாதிரியான நல்ல பதிவுகள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா வந்துட்டு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.